السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கருணைமிகு அல்லாஹ்வின் நல்லடியார் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏக இறைவன் யாருக்கு நேர் வழி காட்டி அருள் புரிந்தாரோ அதுபோன்று நம் அனைவர்களுக்கும் நேர் வழி காட்டி அருள் பிரார்த்தனை செய்வதாக இந்த சிறு உரையை ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த சத்திய மார்க்கம் நம்மளவில் வந்து அடைவதற்கு நமக்கு முன்னால் எத்தனை பேர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்ல அருள் புரிய போதுமானவன். இந்த ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்டுக்கு நான் முதலில் நன்றியும் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். எனக்கு 61 வயசாகுது. பாரம்பரிய முஸ்லிம்ஸ். ஆனால் 92 தான் உண்மையான முஸ்லீமான. 92க்கு முன்னால ஒரு டூப்ளிகேட் முஸ்லீம். என்னுடைய பேர் ஃபசுலுதீன், ஃபசுலுதீன் மெஜிஷியன் தென்காசி. எங்கள் வாப்பா பேர் டி சுலைமான் மெஜிஷியன். அது பின்னால் சொல்கிறேன். என்ன எல்லா புகழையும் எனக்கு பெருமைக்காக வேண்டிய முகஸ்துதிக்காண்டிலாம் சொல்லலை. நான் 94லேருந்து இந்த அழைப்பு பணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் பார்த்த அளவில் இந்த ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட் வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை, குறிப்பாக புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள இருப்பவர்களுக்கும் மிக அருமையான ஒரு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மகிழ்ச்சி. நான் நிறைய இடத்துல வேறு ஜமாத்துல நான் உட்காந்து பேசியிருக்கேன். அது ஒன்மேன் ஆர்மின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த ட்ரஸ்ட்டு ஒரு உண்மையான பணியை செய்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை சொல்கிறேன். இங்கு அதிகமான பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி, அல்ஹம்துலில்லாஹ். எல்லார்கிட்டையும் பழகிறத விட இந்த மாதிரி வந்தவங்கள்ட்ட பழகுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பவுமே நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாம் வந்து கொடுக்கிற மனித உரிமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மனித ஏகத்துவத்திற்கு பிறகு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரணம் அன்று முதல் இன்று வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து முதல் இன்று வரை மனித உரிமை தான் முதலிடத்தில் இருந்தது. மனித உரிமை இஸ்லாம் பேணுவது போன்று வேற எந்த ஒரு மதத்திலையும் கடுகளவும் பேணுவதில்லை. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேருக்கு வெளியில் பப்ளிசிட்டிக்கு வேணா பண்ணலாம், தவிர அதனுடைய அடிப்படை தாரக மந்திரமாக இந்த மனித உரிமை சொல்கிறது அது இஸ்லாம் மட்டும்தான். அதற்கு சுருக்கமான ஒரு விஷயம், ஒரு நீண்ட ஒரு விஷயம், எங்களை எல்லாம் மாற்றி, என்னையெல்லாம் பெரிய அளவில் மாற்றியது. எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன அந்த காலத்தில், அதாவது நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இருந்தாங்க. எப்படி மக்காவில் கடுமையான எதிர்ப்பு, இஸ்லாத்தை வந்து எடுத்து சொல்லும் பொழுது அப்படி ஒரு சோதனை இன்றைக்கு யாருக்குமே வராது. அந்த அளவு சோதனை கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை, இறைவன் ஒருவன் என்று சொல்வதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர் சிலர், தாழ்த்தப்பட்டவர்கள், பஞ்சை பரதேசிகள், இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்லாத்தை அன்றைக்கு ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பிரச்சாரத்தின் மூலமாக நிறைய சோதனைகள், பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி ஒரு காலகட்டத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை, ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்த்தவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வேற வழியே தெரியல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய வேதத்தையும் அவருடைய கொள்கையும் அவர்களால மறுக்க முடியல. அது வேற வழியே கிடையாது. கடைசியில் ஒரு டிமாண்ட்ஸ், கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்மலாம் ரொம்ப கவனமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது. சரி விட்டுரும், இந்த ஆள்கிட்ட நம்மளால மோத முடியல, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நாங்க உங்க கொள்கையை ஏற்றுக்கிறோம். அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒரே ஒரு டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க. அந்த யார் வைக்கிறாங்கன்னா எதிர்த்தவர்கள், அவங்கெல்லாம் பெரிய ஜாதி, உயர் குலத்தை சார்ந்தவர்கள், வசதியானவர்கள். அவங்க ஒரு டிமாண்ட் வைக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், உங்க கொள்கையை ஏத்துக்கிறோம், எதிர்ப்பெல்லாம் வேண்டாம். ஆனா நீங்க இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்களே, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து வந்திருக்காங்க, ஏழையானவர்கள், அடிமைகளாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அம்மார், சுமையா, பிலால், அலிலா, இந்த நபித்தோழர்கள், நபித்தோழர்களை போய் இவர்களை எங்க சபையோட, இப்ப நம்ம எப்படி அவங்க சமமா உட்காந்துருக்கோம், இப்ப நம்ம இங்க எல்லாரும் சமமா உட்காந்துருக்குமா? எதுவும் வித்தியாசம் இருக்கா சொல்லுங்க. ஒரு வித்தியாசம் கிடையாது. சும்மா பேசுங்க. வித்தியாசம் இருக்கா? இல்ல. நாம எல்லாம் இப்படி சமமா உட்காந்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சபையில அங்க எங்களுக்கு கூட அவங்கள ஈக்குவலா உட்கார வைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு டேட்டு, எங்களுக்கு ஒரு டேட்டு, அவங்களுக்கு ஒரு நேரம், எங்களுக்கு ஒரு நேரம். நாங்க உயர்குலம், வசியானவர்கள், எங்களுக்கு கூட அடிமை, அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்து நீ அமர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த வழியாக அந்த தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை தூதருடைய நண்பர், நபித்தோழர், ஒரு சஹாபி, கண்ணு இரண்டும் தெரியாதவர், உம்மி மக்தும் என்ற அவர் பெயர். அவர் அந்த வழியா வராரு. அந்த சபையில எல்லாம் அந்த வழியா வராரு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருக்கிறார்கள். அவங்களோட சத்தம், அந்த சம்பாஷணை எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் ஒரு மக்கள், குறையுள்ள மனிதர்கிட்ட சில அவயங்கள், குறையுள்ள மனிதர்கிட்ட சில திறமைகள்லாம் இருக்கும். கேட்டீங்களா? அந்த ஒரு கை இல்லை, அதோட இன்னொரு கை ரொம்ப நம்மளோட பலமா இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி கண்ணு தெரியாம சில அதீத சில சக்திகள் அவங்களுக்குள்ளே அது ஒரு ஆற்றல் இருக்கும். அவர் என்ன செய்யறாரு, அந்த சவுண்டை கேட்டுக்கிறாரு. இது இறை தூதர் உட்காந்துருக்கான்னு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சலாம் சொல்றாங்க. அவர் சலாம் சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, எந்த இறை தூதர் சலாத்தை கேட்ட முந்திக் கொள்ளுங்கள், சலாத்திற்கு அழகிய முறையில் பதில் சொல்லுங்கள், இப்படிலாம் மக்களுக்கு உபதேசம் செய்றாங்க. அந்த நபித்தோழர் என்ன செய்றாங்க, நபி என்ன செய்றாங்க, அவருடைய சலாத்திற்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கே இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர், தன் மூலமாக ஏகத்துவத்தை புரிந்து அல்லாஹ்வின் அருளால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபித்தோழர் சலாத்திற்கு பதில் சொல்ல முகத்தை திருப்பி கொண்டோன்னே, நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், இறுதி தூதர், ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்றான். எல்லா நபிமாரும் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வந்தவங்க. ஈசா நபி, மூசா நபி, சுலைமான் நபி, இவங்கெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திற்கு வந்தவங்க, ஒரு சமுதாயத்துக்கு வந்தவங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கு, இனி இந்த உலக அழிவு நாள் வரை உள்ள உலகத்திற்கு உள்ள மக்களுக்கு தூதராக வந்தவங்க, இறுதி தூதர், ரஹ்மத்துல் ஆலமீன், அருட்குடைன்னு சொல்றாங்க அவங்கள. அப்பேற்பட்ட ஒரு இறை தூதர் உடனே அல்லாஹ் என்ன செய்றான் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உடனே கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கிறான். 80வது வசனம், 80வது அத்தியாயம். குர்ஆன்ல 80வது அத்தியாயம் படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது அதனுடைய தப்சீர்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் நான் கேட்டெல்லாம் குறைஞ்சது 35 வருஷத்துக்கு மேல உள்ள விஷயம். அபஸவத்தவல்லா, அந்த அத்தியாயத்துடைய டைட்டில், தலைப்பு, அவர் கடுகெடுத்தார். ஆனா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, கொஞ்சம் எப்படி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற வசனங்கள் பூரா இறங்குவது பூரா, மற்ற குர்ஆனுடைய மொத்த அத்தியாயங்கள் எத்தனை? 114 அத்தியாயங்கள். இந்த 114 அத்தியாயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர பார்த்து பேசுறவங்க தான் அத்தியாயங்கள் பூரா இருக்கும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரப்பின் நாஸ், குல் அவுது பில் ஃபலக், குல் யா அய்யுல் காஃபிரூன், நபியே நீர் கூறுவீராக, நீர் சொல்லுவீராக, நபியே நபியே என்று அழைத்து நேராக பேசுவது போன்றுதான் இருக்கும் அந்த வசனங்கள்லாம் பெரும்பாலும். இந்த ஒரு வசனம் பாருங்க, இந்த அத்தியாயம் பாருங்க, அவர் கடுகெடுத்தார். ஏதோ தேர்ட் பர்சன் யார்ட்டையோ பார்த்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவனுடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறான் பாருங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, மனிதன் என்ற அந்த உரிமையில மனுஷன் அடிமை என்றதுல யாருமே ஈக்குவல், இது கிடையாது, வித்தியாசம் கிடையாது. தூதர்
அவர் சாதாரண மனுஷன் அல்லாஹ் பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கலிமா சொல்லும்போது அப்துஹு ரசூலுன்னு தான் சொல்றோம். அவர் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கிறார். குமாரன் அப்படிலாம் கிடையாது. வேற வேற இதுல ஈசா நபியை மற்ற பைபிள்ல சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி மகன்லாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையாகவும் தூதராகவும் இருக்கு தான் சொல்றான். முதல்ல அல்லாஹ்வுக்கு அடிமைங்கிறது எல்லாம் கொண்டு வரான். அல்லாஹ்வை விட மிக உயர்ந்தது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன செய்யலாம், அந்த நபி தோழரும் அவரும் ஒரு அடிமை தான். கண்ணு தெரியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவரை புறக்கணிக்கு உமக்கு அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கண்டி இந்த உலகம் அழிவு நாள் வரைக்கும் அந்த அத்தியாயம் இருக்கு. அவர் கடுகெடுத்தார், முகத்தை திரும்பி கொண்டார், அந்த அந்தகர் அவரோட வந்து போகுதுன்னு சொல்லி அந்த வசனம் பெரிய ஒரு நீண்ட ஒரு ஸ்டோரியை சொல்லுது. அப்ப அல்லாஹ்வின் மத்தியில ஈக்குவல் அந்த சமத்துவத்தை எப்படி எல்லாம் கொண்டு வரான் பாருங்க. அடிமைங்க எல்லாரும் ஒண்ணுதான், ஏழை பணக்காரன் தூதர்னு கூட இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த விஷயங்கள் மூலமா நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மனித உரிமை மீறல நம்மகிட்ட கடுகளும் இருக்கக்கூடாது. இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடு, மனித ஜின்வர்களை என்னை வணங்குவதற்கென்று வேறு எதுக்கும் படைக்கவில்லை அல்லாஹ் சொல்றான். என்னை வணங்கதான் பண்ண. அந்த வணக்கத்துல ஒரு அம்சம் என்னது, மனித உரிமை பேணுவது வணக்கம் தான். நம்ம இவரு சாதாரணமானவர், இவரு குறைஞ்சவர் அப்படி எடை போடுறது, ஒரு மனிதனை இழிவா நினைக்கிறது, தாழ்வா நினைக்கிறது, குறை சொல்றது, புறம்பசி, இது எல்லாம் மனித உரிமை மீறல். மனித உரிமை மீறலை இஸ்லாம் வன்மையா கண்டிக்கிறது, பாவம் என்று சொல்கிறது. எந்த அளவு பாவம்னா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஒருவன் வாழ்ந்து மரித்து மறுமை நாள் நீதி விசாரணை முடிந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம் கேட்க, இறைவா யாராப்புன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. இறைவன் கேட்க, அந்த சத்தத்தை கேட்டு கேட்கிறான் என்ன விஷயம்னு. அந்த மனிதன் எனக்கு பல துரோகம் செய்திருக்கிறான், சொர்க்கம் போறவர். அவரை அழைத்து கேட்டு அது உண்மைப்படுத்தப்பட்டு என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு நன்மையை கொஞ்சம் எடுத்து இவர் கொடுக்குது. கடைசியில் இந்த மாதிரி பல பேர் குறை சொல்லி அந்த மனிதனுடைய நன்மை இல்லாமல் இழந்து தீமை அதிகமாகி நரகம் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அப்ப மனித உரிமை எங்க போய் நிக்க பாருங்க. அப்ப மனித உரிமை மீறலை நாம் அனைவரும் பேண வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சம்பவங்கள், இந்த வசனங்கள், இந்த அத்தியாயங்கள் எல்லாம். உலகத்தில் எங்குமே மனித உரிமையை இஸ்லாம் கொடுத்த அளவு வேற எந்த மதத்திலும் கிடையாது. அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் இது நாம் என்ன செய்யணும், மிக மகிழ்ச்சியோடு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் என்ன செய்யணும், ரொம்ப தைரியமாக மகிழ்ச்சியோடு எடுத்து சொல்லணும். இது மாதிரி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்காது. ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான். இறந்த முறை கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு அருமையான மார்க்கம், நம்முடைய உண்மையான மார்க்கம். எந்த வேதத்தில் யாருமே உலகத்தில் யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு அம்சங்கள் நிறைந்த மார்க்கம் வேதம். அப்ப கிடைச்சிருக்காது. இதுதான் இந்த மாதிரி வசனங்கள் தான் இன்றைய அளவுக்கு. எங்க ஊர்ல எங்க பள்ளி பக்கத்துல ஒரு தெரு இருக்கு. அந்த தெருவில் ஒரு இந்து சகோதரன், ஒரு பையன், அந்த பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட பிரிவை சேர்ந்தவன். அவங்க மதப்படி அப்படி நாம நினைக்கல. அந்த பையன் கொஞ்சம் ஊனமுற்ற பையன் கூட. அந்த வழியா ரோட்ல போகும்போது கூட என்னை விஷ் பண்ணுவான். நான் பிரேக் போட்டு நின்று விஷ் பண்ணி தான் போவேன். என்ன காரணம்? இந்த வசனங்கள் தான் எங்களை எல்லாம் மாற்றியது. அவரை கண்டுக்காமல் போர்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு உரிமை கிடையாது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்வது, உரிமை மீறுவது மிகப்பெரிய பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாற்று மதம் என்று ஒருவனை யாராவது ஏமாற்றினால், துரோகம் செய்தால் அவனுக்கு ஆதராக உங்களுக்கு எதிராக மறுமை நாளில் நான் வாதாடுவேன்னு சொல்றாங்க. அப்ப மனித உரிமை இஸ்லாம் எப்படி சொல்லுது பாருங்க. மாற்று மதம் அவங்க வேற ஏதோ ஜாதி, ஏதோ வேற நான் என்ன வேணா செய்யலாம், ஏன் அல்லாஹ் என்ன பாதுகாப்பேன், அந்த கொள்கை எல்லாம் அங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப யாராக இருந்தாலும் நாம மனித உரிமையை பேண வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த மார்க்கம் என்னை எப்படி மாற்றியது. நான் இப்படி பாரம்பரிய முஸ்லீமா இருந்தாலும் எனக்கு 61 வயசு ஆகுது. 92 தான் உண்மையான முஸ்லீமானே. என்ன காரணம்னா, நானும் என் குடும்பத்தை சார்ந்தவங்களும் என் தந்தையும் என்ன செஞ்சோம், நாங்களாம் ஒரு பெரிய மந்திரவாதி குடும்பம். மேஜிக்கு, தட்டு தகடு, தாயத்து இதெல்லாம் எழுதி பிழப்பு நடத்தி இதெல்லாம் உண்மை என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டி பேரு புகழை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள். கேட்டீங்களா? அந்த அளவு இருந்தது. 2.5 மாதத்துக்கு முன்னால்தான் எனது தந்தை அவர் மரணம் அடைந்தார்கள். 102 வயசுல மரணம் அடைந்தார்கள். இறையருளால் ஏகத்துவத்தை ஏற்று பழைய கொள்கையில விட்டு தான் மரணம் அடைந்தாங்க. அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ஆனா 92ல நான் இந்த கொள்கையை ஏற்கும்போது எங்க தந்தையெல்லாம் ஏத்துக்கல. பணம் வருது, புகழ் வருது, பைசா வரும், விடுவாரா? ஒன்றும் தெரியாது.
நேற்று வரை ஏன் கூட இருந்த நீ இன்னைக்கு என்ன புதுசாக வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. ஆனாலும் என்ன செஞ்சோம், தந்தைக்காண்டி நாங்கள் நிறைய தாய் தந்தைக்காண்டி போராடி அவங்களுக்கு தகுதியை எடுத்து சொல்லி ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கொள்கையில் இருக்கும்போது எப்படியெல்லாம் மக்களை நாம் வந்து மடத்தனமாக மூட நம்பிக்கையில் அவங்க விழுந்தாங்க, எப்படியெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டாருங்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட நான் செஞ்சு காமிக்க விரும்புகிறேன். 10 ரூபா இந்த கையில வேற ஏதாவது இருக்கா? ஆப்பிள், ஆரஞ்சு, புறா, மயில் இருக்கா? அவங்க கொடுத்தா 10 ரூபா தான் என் கையில. நல்லா தெரியுதா? 10 ரூபா 3 ரூபா. இந்த அண்ணா உங்களுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. எங்க இருக்கு? சும்மா பேசுங்க, பதில் சொல்லுங்க. உள்ளங்கையில் இருக்கு. தமிழ் மாலும் நெய், தமிழ் மாலும் நெய், மாலும் பாத் கரோ. என்ன 10 ரூபா இருக்குண்ணே. கார்டு இருந்தா அதை என்ன பண்ணுவோம்? கார்டுல என்ன செய்வோம்? ஸ்வைப் பண்ணுவோம்ல. அதே மாதிரி நினைச்சேன். இந்த 10 ரூபா நான் எடுக்கிறேன். எடுத்து என்ன செய்யறேன், இந்த கையை பொத்திருக்கேன். 1 2 3 ஹியர் கம் ஆன் அஜோ. அந்த 10 ரூபா அங்க வச்சுட்டேன். இந்த இருக்கு. கையில வேற ஏதாவது இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இல்ல பாருங்க. அஜோ. என்ன ஜூம் பண்ண முடியுமா? 5 ரூபா நேருடைய பழைய இடம், ரொம்ப பெரிய இடம். இதை வந்து ஒரு வெள்ளியில வர வச்சு காமிக்கலாம், தங்கத்துல வர வைக்கலாம், பித்தளையில வர வைக்கலாம். இதுல ஒரு இயேசுநாதர் படம், சிலுவை வர வைக்கலாம், ஒரு தர்கா படம் வைக்கலாம், ஒரு முருகன், பணக்கார சாமியாரு வெங்கடாஜலபதி, பணக்கார சாமி வெங்கடாஜலபதி வர வச்சு எந்த மதத்துக்கார, கொஞ்சம் கவனிங்க, எந்த மதத்துக்காரர் எங்களை பார்க்க வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட இதை காயின்ல ரெடி பண்ணி அவங்க கையில கொடுத்து வீட்டில் போய் வைங்க, பட்டறையில் வைங்க, கேஷ்ல வைங்க, உங்களுக்கு நிறைய செல்வம் வரும். அந்த மாதிரி கோல்டு, பித்தளை, வெள்ளி இந்த மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் செலவாகும். நமக்கு எங்களுக்கு செலவாகும். ஒரு 5000 10,000 20,000 ஆகுதுன்னு வைங்களேன். ஆனால் லட்சக்கணக்காக வாங்கிடுவான். புரியுதா? மக்கள் வந்து நம்ம இப்போ வெள்ளியில் வர வச்சா, தங்கத்தில் வர வச்சு கொடுத்தாரு, பெரிய செயின் வர வச்சு கொடுப்பான். கடவுள்னு சொன்னவர் அது எனக்கு சாவே கிடையாது, ஆள்லாம் செத்து போயிட்டாரு, ஆள் சேர்ந்து போய் சேர்ந்தாரு. அவர் செயின்லாம் வர வச்சு காமிப்பாரு. ஆனால் அது 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். ஆனால் அவன் சொத்தே பிடிங்கிடுவான். கேட்டீங்களா? இந்த மாதிரி தான் சொல்லி மக்களை என்ன செய்றாங்க, மக்கள் ஏமாந்துடுறாங்க. தனது கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் விட்டு சாதாரண நம்மள மாதிரி சாப்பிட்டு மலஜலம் கழிக்கக்கூடிய மனுஷன கடவுளுடைய அவதார சக்தின்னு சொல்லி காலில் போய் விழுந்துடுறான். கேட்டீங்களா? இது மாதிரி இதனாலதான் பல சிலைகள் உருவாச்சு. சிலை வணக்க வழிபாடு உருவாகிறதுக்கு இது மாதிரி ஒரு காரணம். எப்படின்னா, சின்ன உதாரணம், பெரியாருடைய கொள்கை என்னது? ஈவேரா பெரியார் சிலைகளை வைக்காதீங்க, சிலைக்கு மாலை போடாதீங்க, விடலை போடாதீங்கலாம் சொன்னார். தேங்காய் வேஸ்ட் பண்ணாதீங்க, மாலை போடாதீங்கலாம் சொன்னார். அவர் செத்தப்பறம் என்னாச்சு? அவருக்கு சிலை, அவருக்கே மாலை. வீரமணி கிரெயின்ல தூக்கி போட்டுறாரு. வீரமணி என்ன பண்றாரு, அவரு பெரியவர் கிரெயின்ல போய் ரோஜா பூ மாலை ஒரு தடவை போட்ட நான் வீடியோ பார்த்தேன். இல்லை, இப்படிதான் பல இறைவன் ஒருவன். ஏசுனார் என்ன ஜீசஸ் சொன்னாரு? அல்லாஹ் ஒருவன் தான் சொன்னார். எனது பிதாவின் சித்தத்தால் செய்கிறேன்னாரு. கண்ணு தெரியாது, கண்ணு வர வச்சார், குஷ்டரோகிக்கு விரல் வச்சார், தான் செய்யல. அவர்கிட்ட அப்படி சக்தி கிடையாது. எனது பிதாவின் சித்தத்தால் செய்கிறான்னு பைபிள்ல இருக்கு. குர்ஆன்ல அது தெளிவுபடுத்துது. கேட்டீங்களா? அவர் இறைவனுடைய மகன் அல்ல, அவர் தந்தை பிறந்தவர், அவர் சிறுபேர் அறையப்படவில்லை, கொல்லப்படவில்லை, உயர்த்தப்பட்டிருக்கிறார், ஒரு மறுமை நாளை அத்தாட்சியை வச்சுக்கிறேன். இதெல்லாம் குர்ஆன் வந்து தெளிவா சொல்லுது. அப்ப இதெல்லாம் எப்படிங்கிறத இப்ப சொல்லி காமிச்சிட்டோமா? அப்பதானே உங்களுக்கு புரியும் இது எப்படி செஞ்சேன்னு. நாங்க வரும்போது என்ன செஞ்சேன், சில இடங்களுக்கு போகும்போது சில ஏற்பாடு, என்ன யாருன்னு தெரியும், எதாவது கேட்பாங்க, எதாவது செய்வாங்க. அந்த நேரத்தில் நான் திடீர்னு பண்ண முடியாது. நான் உண்மையில மந்திரவாதிலாம் கிடையாது, மந்திரம் எல்லாம் கிடையாது. கடுகளவு உலகத்துல மந்திர சக்தி கிடையாது, இறை சக்தி, இறையுடைய தன்மை மனுஷனுக்கு கிடையாது. எல்லாம் புரிஞ்சுங்க. இந்த 5 ரூபாவை நான் பேசி முடிக்கும் போது என் டேபிள்ல நான் வச்சிருந்தேன். அதை என்ன பண்ணேன்னா, என்னுடைய கையில நான் என்ன பண்ணேன், மறைச்சு வச்சிருந்தேன். என்ன பண்ணேன், கையில மறைச்சு வச்சிருந்தேன். இந்த 10 ரூபா அவங்க கொடுத்தாங்க. 10 ரூபா கொடுத்தாங்களா? கையில ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். ஸ்வீப் பண்றேன்னு சொன்னேன். பாத்தீங்களா? இப்படி சொல்லும் போதே இன்னொரு காயின் எங்க வச்சிருக்கேன் பாருங்க. ஜூம் பண்ணுங்க. இந்தா வச்சிருக்கேன். நான் என் பாக்கெட்ல இருந்து எடுத்து என்ன பண்ணிட்டேன், இது கொஞ்சம் திறமை வேணும், கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும், இல்லைன்னா டின்ன கட்டிடுவான் முதுகுல. புரியுதா உங்களுக்கு? கைக்குள்ள வச்சிருந்தேன். இந்த அணாவை இப்படி வச்சிருந்தேன். இந்த மாதிரி கோடு போட போது என்ன பண்ணேன், இதை திறந்து பைய அப்படி போட்டேன். இந்த காயின்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ற இடம் வந்து ஒரு சின்ன இடமா இருக்கும், லைட் கம்மியா இருக்கும், சாம்பிராணி புகையெல்லாம் போயிட்டு இருக்கும்.
ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேடையில் உட்காந்துருப்பாரு, கீழே வந்து என்ன பண்ணிருப்பாரு, இலை தலை எல்லாம் போட்டுருப்பாரு, வேப்பல் எல்லாம் போட்டு அப்படி உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி இடத்துல இது சடார்னு வர சாம்பல் எடுப்பாரு. இப்படி காயின் தான் கேட்க மாட்டாரு மந்திரவாதி எல்லாம். அங்க சாம்பிராணி புகையெல்லாம் இருக்கும், அந்த கையை அப்படி வச்சிருப்பாரு, அந்த சாம்பல் எடுத்து அவர் கையில கொடுப்பாரு. அவன் பயந்து போய் நடுங்கி போய் வந்திருப்பான், குளிர்ல குளிச்சிருவான் இருப்பான். நல்ல பனி நேரத்துல அங்க பக்கத்துல எங்கேயா குளிச்சிருவான் இருப்பான், கிடுக்கிட்டு நடுங்கி வந்து நிற்பான். அந்த நேரத்துல நினைச்சுவான், அந்த சாம்பல் எடுத்து கையில் கொடுப்பான், அதோட அந்த காயினை வச்சிருவான். இவர் இப்படி நடுங்கிட்டு இருப்பாரு. திறந்து பாரு உள்ள வந்து தங்கத்துல வெள்ளியில அவன் என்ன பொசிஷன், பணக்காரன என்ன இப்ப டாக்டர்ஸ் பண்ற மாதிரி என்ன செய்வான், அவனுடைய ஜாதகமே எடுத்து வச்சிருப்பான். அதுக்கு தக்கன பொருளை கொடுத்து என்ன செய்வான், மக்களை ஏமாத்துறாங்க தவிர மந்திர சக்தி உலகத்தில் யார்ட்டுமே கடுகையும் கிடையாது, இறைத்தன்மை கிடையாது என்பதை நாம புரிந்து நமது வாழ்வு என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு இணைவிக்காம வாழ்ந்து மரித்து வந்தால் இம்மையிலும் மறு வெற்றி கிடைக்கும். அத்தகைய நல்ல ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.